அவைகளுடையதை அவைகளிடமே கொடுத்து விடுங்கள். ஒண்ணும் உணவாக இருந்தாலும் சரி, உறைவிடமாக இருந்தாலும் சரி. இப்போ மற்ற ஜீவராசிகள்லாம் பார்த்தீங்கன்னா, பேரன்பும் ரொம்ப சாந்தமான குணமும் கொண்டது. பறவைகளா இருந்தாலும் சரி, விலங்குகளா இருந்தாலும் சரி. அவைகளுடைய மரம், செடி, கொடி, காற்று, நீர் எல்லாத்தையும் மனிதன் தன்னுடையதா ஆக்கிட்டு இருக்கான். அவனுடைய ஆசை எப்படி தெரியுமா? அவனதும் வேணும், மற்றவங்களதும் வேணும். அப்போ எல்லா ஜீவராசிகளுக்கும் கத்தி எடுத்து சண்டை போட முடியுமா? இல்லை கோர்ட்டில் போய் நீதி தான் கேட்க முடியுமா? அதனால அதுங்க சாப்பிட்றதுக்கு உணவு இல்லாமல் உறைவிட இல்லாமல் தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கு. இப்படி மற்ற ஜீவராசிங்களும் சேர்த்து தின்னு அவங்களுடைய இடத்தெல்லாம் பிடுங்கி இப்படி தான் மனிதனுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நகர்ந்துட்டுருக்கு. தயவு செய்து அவற்றுக்குரியதை அவற்றிடமே கொடுத்து விடுங்கள். இயற்கை ஜீவராசிகளையும் இயற்கையையும் கொஞ்சம் வாழ விடுங்கள். இயற்கை தான் அழகுங்க. இயற்கை தான் சொர்க்கங்க.